இருக்கிற காலத்துல கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? அல்லேலூயா. இயேசு எனக்குள்ள இருக்கிறத மற்ற ஜனங்க பார்க்கணும். கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கிற ஊழியம் செய்யணும். அப்படி இல்லைன்னா நான் எத்தனை வருஷம் ஊழியம் செய்தாலும் இந்த ஊழியம் பிரயோஜனம் இல்லை. எத்தனை வருஷம் ஆண்டவரை தேடினாலும் ஆண்டவரை தேடுறதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோம். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கணும், நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கணும், அவர் என் கையை பிடிச்சிருக்கணும், நான் அவர் தோல்ல சாய்ந்து இருக்கணும். அந்த இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை மற்ற ஜனங்க என்னை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை எனக்குள்ள காண்கிற வாழ்க்கை நான் வாழணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை என்றைக்கு நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு இந்திய தேசம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். அன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்க கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு தேசங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அன்றைக்கு ரோமர்கள் சிலுவையில் அறைஞ்சாங்க, இன்றைக்கு அனுதினமும் சிலுவையில் அறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால கிறிஸ்து சிந்தின ரத்தம் இன்றைக்கு கழுவப்பட்டேன் என்று சொல்லுகிற ஜனங்களால் வீணாய் போய்விடுமோ என்று பயப்படுகிற சூழ்நிலையில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஊழியர்கள், நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக 14 வயதுலேருந்து பிரசங்கிக்கிறேன். 17 வயதுல ஊழியத்துக்கு முழு நேரமா ஒப்பு கொடுத்து வந்தேன். 16 வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கு நான் ஊழியத்துக்கு வந்து. ஆனால் அந்த 16 வருஷமும் எத்தனை முறை பிரசங்கம் பண்ணாலும் ஒவ்வொரு முறையும் ஸ்டேஜில் போய் நிற்கிறதுக்கு முன்பாக என் சரீரம் நடுங்கும். ஏன்னா இது கர்த்தருடைய பலிபீடம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். இந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு, கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் நிற்கிறேன். நான் தவறு செய்தவனா போய் அந்த இடத்துல நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ளப்பட்டேன். அந்த வசனத்தை நான் பிரசங்கிக்கிறவனாகிய நான் சபிக்கப்பட்டவனா அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு, ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற நான் சபிக்கப்பட்டவனாய் கடந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பாக வரும் பொழுது அந்த பயம் எனக்கு இருக்கு இன்னைய வரைக்கும். அநேகர் அதை மிஸ்யூஸ் பண்றாங்க, அநேகர் அதை யோசிக்கிறது இல்லை, அநேகர் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது ஏதோ கர்த்தருடைய வசனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தருடைய வேதத்தினுடைய சாராம்சமும் எதற்காக தேவன் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்தார் என்றது அநேகருக்கு இன்றைக்கு விளங்குறது இல்லை. நீங்களும் நானும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக அல்ல, பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழும்படி கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய சபைகள் பிரம்மாண்டமா இருக்கு, சபைகள் பெருசாயிடுச்சு. ஆனா சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுடைய சிந்தையில யார் இருக்கிறான்றது தான் முக்கியம். ஆனா இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்றேன், சிறு கூட்டமா இருக்கலாம், நீங்கள் நானும் ஒரு கூட்ட ஜனங்களாய் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுவேன், என்றைக்கு ஒரு தேவ பிள்ளை, தேவ மனுஷன் கர்த்தர் என்னை எதற்காக ரட்சித்தார் என்ற நோக்கத்தை சரியா புரிந்து கொண்டு கர்த்தரனை அழைத்திருக்கிற அழைப்புக்கு நான் பாத்திரமாய் நடந்து கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு யார் ஒரு ஒப்பு கொடுத்து இந்த வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து கேட்கிறதுக்கு தீவிரமா, கோபிக்கிறதுக்கு தாமதமா, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக என்றைக்கு நீங்களும் நானும் மாறுகிறோமோ அன்றைக்கு தேசத்திலே எப்பேற்பட்ட பார்வோனின் கிரியைகளும் ஆகாப்பின் தந்திரங்களை எழும்பினாலும், எசபேல் சத்தம் போட்டு கூக்குரலிட்டு எழும்பிக் கொண்டிருந்தாலும், சூனியங்களும் மந்திரங்களும் பலவிதமான மோசங்கள் இருளின் ஆதிக்கங்கள் எழும்பி வந்தாலும் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறவர் பார்வோனுக்கு முன்பதாகவும் செங்கடல்களை பிளந்து யோர்தானை பிரித்து எரிகோவின் மதில்களை தடைகளை உடைத்து நடத்தி செல்வதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் அரசாண்டாலும் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை, யார் யுத்தத்துக்கு வந்தாலும் கர்த்தருக்கு பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு நோக்கம் மாத்திரம் தான் கர்த்தருக்கு தேவை, அவரோடு கூட கரம் பிடிச்சு நிற்கிறவர்கள் மாத்திரம் அவருக்கு இருந்தா போதும். எப்பேற்பட்ட எத்தியோப்பியர்கள் வந்தாலும், 10 லட்சம் காலாக்களோடு எழும்பினாலும், மோவாபியர்கள் அம்மோனியர்களும் சேனைகளோடு எழும்பி வந்தாலும், தீரு சீதோன் பட்டணத்தார் எழும்பி வந்தாலும், பாலாக்கின் தந்திரங்களோடு கூட சேனைகள் புறப்பட்டாலும் ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, இரைச்சலின் சத்தம் கேட்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி இரு, நான் உனக்காக புறப்பட்டு வருவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். கர்த்தர் செய்து முடிப்பா, கர்த்தரை செய்து முடிப்பா. அநேக நாள்ல நமக்கு சோறு வந்துடும், செத்து போயிடுவோமோ, மறிச்சு போயிடுவோமோ, ரொம்ப பலவீனமா இருக்கு, ரொம்ப சோர்ந்து இருக்கிறோமே, என்ன நடக்கும் தெரியல அடுத்தது அப்படின்னு
நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு நாளை முன்குறித்து வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் அழைக்கும் போது கரம் பிடிச்சு பேசியிருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிற வரையிலும் தலையில் இருக்கிற ஒரு முடியாகிலும் கீழ் விழாது, வானமும் பூமியும் கூட மாறி போயிடும். ஆனா கர்த்தர் நமக்கு கரம் பிடித்து சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவர் கூடவே கைப்பிடிச்சு நடந்துட்டே வருவார். அல்லேலூயா. அது நடக்கும், அது நிச்சயமா நிறைவேறும். அது தாமதமானாலும் காத்திருக்கிறது நம்முடைய வேலை. ஆனால் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். கர்த்தர் அதை உயிருள்ளதாய் மாற்றி முடிப்பார். கர்த்தர் மீண்டும் அந்த காரியத்தில் கிரியை ஏற்படுத்துவார். கர்த்தர் மீண்டும் மரித்து போயிருக்கிற அந்த காரியத்தில் அற்புதத்தை ஏற்படுத்துவார். இது முடிவல்ல, இது ஆரம்பம். என கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள். எல்லாரும் சொல்லுவீங்களா? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரோடு கூட ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் பேசின வார்த்தைகளை உங்களோடு கூட பேசி நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்காதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவோடு கூட இருக்கீங்களா? இயேசு உங்களோடு கூட இருக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிற முக்கியமான காரியம், ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் 33 வருஷம் அவர் ஊழியத்தை முடித்து பரலோகத்துக்கு சென்று இன்றைக்கு 2026 வருஷங்கள் கடந்து விட்டது. 26ல நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராய் ஜீவனோடு இருந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களாலும் அநேக விதமான கிரியைகளினாலும் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி கர்த்தர் உயிருள்ளவராகவே இருக்கிறார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற ஜனங்க சொல்றாங்க அவர் மரிச்சு போயிட்டாரு, அவர் வரமாட்டாரு. நான் சிறு வயதிலிருந்து சமீபத்தில் ஒரு பேட்டியை கேட்டேன். ஒரு ஐயா சொல்றாங்க, சின்ன வயசு இருக்கும்போது இயேசு வராருன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் இயேசுவை காணோம். கிறிஸ்தவ ஜனங்க எல்லா இடங்களிலும் போய் ஊழியம் செஞ்சாங்க, சபைகளை ஸ்தாபிச்சாங்க, அநேக ஜனங்களை ஏமாற்றி இயேசு வராரு, அவர் தான் உண்மையான தெய்வம் சொல்லி ஏமாற்றி அநேக பணங்களை கொடுத்து கிறிஸ்தவத்துக்கு மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கர்த்தர் யாரையும் பணம் கொடுத்து மாற்றுகிறதற்கு அவர் இந்த பூமியில மந்திரத்தை செய்கிற மந்திரவாதி அல்ல. அவர் உயிருள்ள ஆண்டவர். அவர் கல்லோ மண்ணோ மரமோ சிலையோ சுமக்கிறதற்கு ஏற்ற சிலையோ அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட வடிவமைப்போ அல்ல. அவர் மனிதனால் படைக்கப்பட்டிருக்கிற உருவங்கள் அல்ல. அவர் மனிதனை உருவாக்கிய ஜீவன் உள்ளவர். மனிதனை மண்ணினால் உருவாக்கி அவனை ஜீவ ஆத்துமாவாய் மாற்றி அவனுக்கு சுயமாய் சிந்திக்க அறிவை கொடுத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இவ்வளவு மேன்மையை பெற்றிருக்கிற ஜனங்கள் நீங்களும் நானும். நீங்கள் அவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி ஏது என்பதாய் வேதம் சொல்லுகிறது. இவ்வளவாய் சமீபமாய் பெற்றிருக்கிற ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? அவர் மகத்துவமான ஆண்டவர், வல்லமையுள்ள ஆண்டவர், சர்வ வல்லமை படைத்தவர் தான். ஆனா தம்முடைய பிள்ளைகள் தம்மோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தரோடு கூட நிலைத்திருக்கிறார்களோ, யார் ஒருவர் கர்த்தருக்குள் வாழ்கிறார்களோ, யார் ஒருவர் கர்த்தரோடு கூட நடக்கிறார்களோ, அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் தம்முடைய கிரியை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்றைக்கு அநேக இடங்களில் ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில நிலைத்திராததுனால அவர்கள் அநேகர் ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கிற அனுபவத்தை விட்டு தங்களோடு கூட கர்த்தர் வரணும், அவங்க கர்த்தரோடு கூட போக மாட்டேன்னு சொல்றதுனால இன்றைக்கு வெறும் சத்தங்கள் மாத்திரம் புறப்பட்டு வருகிறது தவிர்த்து கர்த்தருடைய கிரியைகளை ஒருவர் பார்க்க முடியல. நான் கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு சொல்கிறேன், தாழ்மையோடு கூட ஊழியக்காரனா, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம், கர்த்தர் என்னோடு கூட வரணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும், 24 hours அவர் என்னோடு கூட பேசணும், நான் அவரோடு, அவர் என்னோடு கூட அந்த ஜெப நேரத்தில் அவரோடு கூட நான் ஐக்கியப்பட்டு இருக்கணும். இந்த ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடு இருக்கிறது என்பதை யார் ஒரு புரிந்து நடக்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தருடைய சமூகம் முன்பாக பின்பாக வலப்பக்கம் இடப்பக்கம் நடந்து கொண்டே செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. எது வரைக்கும் தெரியுங்களா? சாதாரணமா எரிகோவோட நின்றாது. சாதாரணமா அவர் கொடுக்கிற மன்னா வேணா எரிகோவோட நின்றோம் தேசத்தின் கனிகளை புசிக்கிறதுனால. ஆனா அவருடைய சமூகம் கானானுக்கு போகிற வரைக்கும் கூட வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா, நீங்களும் நானும் பரம கானானுக்கு போய் கால் வைக்கிற வரையிலோ அவரோடு நிலைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக அவருடைய சமூகம் முன்னும் பின்னும் நம்மை வழிநடத்தி சென்று கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாப் வருவான், அதுக்கு நடுவுல பார்வோன் வருவான், அதுக்கு நடுவுல எசபேல் எழும்புவா, அதுக்கு நடுவுல ஆமான் வருவான், அதுக்கு நடுவுல பலவிதமான தாத்தான், அபிராம், தத்னாய், பொஸ்னாய், பலவிதமான சேனைகள் எழும்பும். பாபிலோன் வரும், அஸ்ரோத் எழும்பும், பாகால் எழும்பும், தாகோன் எழும்பும். ஆனா ஒரு காரியம் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், கர்த்தர் எனக்கு முன்பாக இரவுல அக்கினி ஸ்தம்பமா பகல மேக ஸ்தம்பமா என் கூட போயிட்டே இருக்கிறாரு. அவருடைய சமூகம் முன்பாக போகிறது நான் பார்க்கிறதுனால அவரை மாத்திரம் நான் பார்த்து ஓடுறேன். அதனால இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் எவ்வளவா எழும்பினாலும் கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா உங்களோடு கூட வருகிறவர் யார்? சத்தமா சொல்லுங்க. இயேசு என் கூடவே இருக்கிறார். உணர்றீங்களா? ஃபீல் பண்றீங்களா? அவர் கூட இருந்தா நம்ம பார்க்கிறவங்களுக்கு கர்த்தர் யாருன்னு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை நான் சொல்றேன். செடி, அந்த செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகள் நல்ல விதமான கனிகளை கொடுக்கும், நல்ல விதமான தரமான ஒரு கனிகளாய் மாறும். ஆனால் எது ஒன்று செடியோடு இணைக்கப்படாமல் கொஞ்சம் வெட்டப்பட்டிருந்தாலோ அதனுடைய சத்துக்கள் முழுவதும் அதுக்கு போகாது, கடந்து போகாது. அதே போலதான் செடியாகி கிறிஸ்துவோடு கூட கொடிகளாகி நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம்? ஏற்கனவே இணைக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க அவர்கள் கிறிஸ்துவ அறியாம வெட்டப்பட்டதுனால அந்த இடத்துல நீங்களும் நானும் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற ஒளிவு மர கிளைகளா ஆகினாலும் மேன்மை பாராட்டி நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், நான் கனி கொடுக்கிறதுனால செடிக்கு மேன்மை இல்ல, செடியோடு இணைந்து இருக்கிறதுனாலதான் எனக்கு மேன்மை, கனி கொடுக்க வைக்குது. கிறிஸ்து செடியா இருக்கிறாரு, நான் கிளையா இருக்கிறேன். செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற கிளைகள் தான் கனி கொடுக்கும். அந்த செடி வேர்ல கனியை பார்க்க முடியாது. ஆனா அநேக ஜனங்க நினைச்சுக்கிறாங்க, நான் என்னாலதான் கிறிஸ்துவுக்கு மேன்மை, என்னாலதான் கிறிஸ்துவுக்கு பெருமை, நான் ஊழியம் செஞ்சுதான் இத்தனை ஆத்துமாக்கள், நான் இயேசுவுக்காக வாழ்ந்துதான் இவ்வளவு காரியத்தை சாதிச்சிருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நெவர். ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எனக்கு மேன்மை, அவரோடு இணைக்கப்பட்டிருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு எனக்கு பெருமை, அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது தான் உங்களுக்கு எனக்கு மற்றவர்கள் கொடுக்கிற கனம் எல்லாமே. என்றைக்கு அதிலிருந்து நான் வெட்டப்படுகிறோனோ தனித்து விடப்படுவேன், என்றைக்கு அதிலிருந்து நான் பிரிந்து போகிறோனோ அன்றைக்கு வெறுமையான மரமாக்கப்படுகிறேன். காரணம், வேற ஒன்றை ஒட்டி வைத்து கனி கொடுக்க மாற்ற அவரால் முடியும். ஆனாலும் திரும்ப திரும்ப வர்றதுக்கு காரணம், உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல, இத்தனை வருஷம் என் கூட இணைக்கப்பட்டு கனி கொடுத்துட்ட, இனியும் மாறி போகாதுன்னு கர்த்தர் தேடி வருகிறார். அவருடைய தயவையும் அவருடைய ஈவையும் அநேக ஜனங்கள் அலட்சியம் பண்ணி ஓடுகிறது போல நீங்களும் நானும் ஓடிவிடாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க. கர்த்தரோடு இணைக்கப்பட்டவர்களாய், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாய், அவருடைய ஆசீர்வாதத்தில் மாத்திரம் இணைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக அல்ல, அவருடைய சிலுவையிலும் இணைக்கப்பட்டவர்களாய், அவருடைய மரணத்துக்குள்ளான அடக்கத்தில் இணைக்கப்பட்டு அவரோடு கூட உயிர் தெழுந்த பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறுவாவது கர்த்தர்
கர்த்தர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு செய்த கிரியைகளை உங்களை என்னையும் கொண்டு செய்ய அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். ஐத்திக்கு வாலிபன் கீழே விழுந்துட்டான், எல்லாரும் சொல்றாங்க மரிச்சு போயிட்டான் அப்படின்னு. ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள ஒரே ஒரு நோக்கம் இருந்துச்சு, என்ன கொண்டு கர்த்தர் சொல்லி இருக்கிற காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரையிலோ, இன்றைக்கு பிரசங்கம் காலை வரையில முடிகிற வரையிலோ கர்த்தர் இன்றைக்கு தீங்கை அனுமதிக்க மாட்டார் என்ற நம்பிக்கையோடு மேல போய் விழுந்து சொல்றாரு. அவன் மரிக்கல, அவன் உயிர் அவனுக்குள்ள இருக்கு. மற்றவங்க பார்வைக்கு தெரியும், இணைக்கப்படாமல் நிலைத்திராத ஜனங்களுக்கு உங்களை பார்க்கும்போது தெரியும், ஐயோ அவங்க கிறிஸ்துவோடு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவங்க மரிச்சு போயிடுச்சு அவங்க வாழ்க்கை அப்படின்னுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இணைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், இல்ல நான் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், இது கனி கொடுக்கிற காலம் அல்ல, அதனால என்னில கனி இல்லை, ஆனால் கனி கொடுக்கிற காலத்தில் நான் தப்பாமல் கனி கொடுக்கும்படிக்கு கர்த்தர் என்னை கொத்தி எரு போட்டு என் அழகா நீர் பாய்ச்சி எனக்கு ஏற்ற சகல காரியத்தை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். காரணம் நான் அவரோடு கூடவே இருக்கிறேன். இயேசுவோடு கூட இருக்கிறதை விட மேன்மை இந்த பூமியில வேற எதுவுமே இல்லை. எங்க போனாலும் எங்க வந்தாலும் இந்த பூமியில ஒரே ஒரு மேன்மை, நான் சொல்லுவேன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற தைரியம் எனக்கு இருக்கு. அநேகர் கேட்பாங்க, என்ன வேலை செய்றீங்க? ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். புரியாதவங்களுக்கு புரியும்படி சொல்லுவேன், தெரிஞ்சவங்களுக்கு திமிரோடு சொல்றேன், கர்த்தருடைய ஸ்தானாதிபதி. உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும், நான் கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஈவ கொடுத்திருக்கிறார். அநேக ஜிப்பர் ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருக்கிறாங்க, நேரத்தில் ஐசியூல இருக்கிறாங்க, பலவிதமான சோதனையில் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை என்ன அப்படி மாற்றல. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற எந்த ஒரு பிள்ளையும் உலகத்துக்கு முன்பாக வெக்கப்பட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். கஷ்டம் வரும், உபத்திரம் வரும், பாடு வரும், நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மலை போல எழும்ப வரும். மற்றவர்கள் போல நமக்கும் சில சூழ்நிலைகள் விரோதமா வரத்தான் செய்யும். ஆனா ஒரு காரியம் உண்மை, இவை எல்லாவற்றிலேயும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என் எலும்புகள் முறியாதபடிக்கு என்னை பாதுகாத்து, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் அவரை நம்புகிற என் மேல குற்றம் சுமர அவர் விடவே மாட்டார். ஏன்னா எனக்கு ஒரு ஐடென்டிஃபை இருக்கு, எனக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு, நான் கர்த்தருக்குள் கர்த்தரோடு கூட நிலைத்திருக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள இருக்கிறவன உலகம் அசைச்சு பார்க்கும், ஆனா அதால ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கிறவன வியாதி தொட்டு பார்க்கும், ஆனா மேற்கொள்ள அதுக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தருக்குள்ள இருக்கிறவன ஜீவனை மாத்திரம் டச் பண்ணாம மற்றது எல்லாத்தையும் தொட்டு பார்க்கும், ஆனா ஜீவனை மட்டும் வச்சு சரீரம் முழுவதும் வெந்து உருகி போன யோபு கொண்டு அந்த ஒரே ஒரு ஜீவனை மாத்திரம் பாதுகாத்து வச்சிருந்து மீண்டும் அவன் நினைச்சிட்டான், என்ன நினைச்சிட்டான்? பிசாசு எல்லாத்தையும் எடுத்துட்டேன், பிள்ளைகளை எடுத்துட்டேன், மற்ற எல்லாவற்றையும் எடுத்துட்டேன், எல்லாம் போயிடுச்சு, ஜீவனை வச்சு என்ன பண்ண போறான்னு அவன் நினைச்சிட்டான், தப்பு கணக்கு போட்டுட்டான். ஆனா யோபுவுக்கு தெரியும், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் மறுபடியும் வர்றது என் கண்கள் பார்க்கும், என் நீதியை கட்டியா பிடிச்சிருக்கிற ஏன்னா என் இருதயம் உயிரோடு இருக்கிற வரையிலும் நான் கர்த்தரை நிந்திக்க மாட்டேன், நான் போகும் வழியை அறிந்திருக்கிறார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் என்ற நம்பிக்கை யோபுக்கு இருந்ததுனால யோபு சொல்றாரு, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னதுனால கர்த்தர் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தருடைய கரம் கைவிடல. அவரை குற்றப்படுத்தினவங்களாம் அந்த தலைமுறையில் செத்து போயிட்டாங்க. அவர் அழிஞ்சு போயிடுவாருன்னு சொன்னவங்களாம் அந்த தலைமுறையில் மறிச்சு போயிட்டாங்க. அவரை குற்றப்படுத்தி ஏளனமாய் பேசி தலையை துலுக்கி என்ன தப்பு செஞ்சான்னு தெரியலையே, இந்த பாடு இவனை தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன்னு சொன்னவங்க எல்லாம் மறிச்சு போயிட்டாங்க. ஆனா அந்த சத்தத்தை கேட்ட அந்த தேவ மனுஷனோ, அந்த சத்தத்துக்கு பாத்திரமான அவனுடைய சரீரமோ மீண்டும் கர்த்தர் உயிர் பெற செய்து அதே இடத்துல அதே ஜனங்கள் மத்தியில் அவர்கள் சந்ததிகளுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் மேன்மை பாராட்டினார். அதான் ஆண்டவர். அவரோடு கூட நிலைச்சிருந்தனா கனி கொடுத்துக்கிட்டே இருப்போம், விட்டுற மாட்டார் ஆண்டவர்.
அதனால்தான் ஆண்டவர் யோவான் 12:26 சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் என்னை பின்பற்றணும், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரோடு கூட இருங்க, கர்த்தருடைய கையை பிடிச்சு பின்பற்றுங்க. கனம் தானா தேடி வரும், பணம் தானா தேடி வரும். ஆமா, பணத்துக்கு பின்னாடி நம்ம ஓட தேவையில்ல, கர்த்தருக்கு பின்னாடி மாத்திரம் ஓடுனீங்கன்னா பணம் தானா வந்துடும். உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட யாவற்றை அவர்களுக்கு உபதேசம் பண்ணி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷனா மாற்றி, நீ மாத்திரம் சீஷனா மாறாத அவர்களையும் சீஷர்களாய் மாற்றி, எந்த இடத்துலலாம் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுறாங்களோ, எந்த இடத்துலலாம் ஜனங்களை இவங்களை அழிச்சணும் நினைக்கிறாங்களோ அதே இடங்களை அவர்கள் அனுப்பிவிடு. ஒரு தலைமுறையை ஒடுக்கிறவர்கள் மாண்டு போனாங்க, மீண்டும் ஒரு தலைமுறை எழும்பி வந்திருக்கிறது. அவர்களை நசுக்கிறதுக்கு அவர்களுக்கு பலன் இல்லை. ஏன்னா எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் இப்ப ரெட்டிப்பா எலிசாவின் மேல வந்துருச்சு. அன்னைக்கு ஆகாப்பு யேசபேல் எலியாவை பயமுறுத்த நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு எலிசா சொல்றாரு, அவனை பார்த்து சொல்லு, அந்த கொலைபாதகனுடைய மகனை பார்த்து சொல்லு, கர்த்தர் செய்கிற காரியம் உன் தேசத்துல நீ கர்த்தருக்கு விரோதமாகவே நடந்ததுனால கர்த்தர் எலியாவுக்கு சொன்ன வார்த்தையின்படியே ஆகாப்புடைய சந்ததிகளை கருவறுப்பார் என்ற வார்த்தை நிச்சயமாய் ஒரு நாள் இந்தியாவில் நடந்து தீரும். நான் தீர்க்க தரிசனமா சொல்கிறேன், எவர்கள் விரோதமாய் எழும்பி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ரத்தத்தை திரளாய் சிந்துகிறார்களோ, யேசபேலின் ஆவியோடு ஆகாப்புடைய ஆவிகளோடு எவர்கள் சுற்றி திரிகிறார்களோ, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கும் ஜபங்களுக்கும் ரத்தத்திற்கும் பியர் வைக்கும் கர்த்தர் ஒரு நாள் பதில் கொடுத்து உள்ளங்கையும் தலையோட்டை மாத்திரம் இல்லாதபடி மீதி எல்லாவற்றையோ நாய்கள் நக்கி போடுற அளவுக்கு கர்த்தர் கிரியை உண்டாக்கும். இந்தியாவிலேயும் நடக்கும், தமிழ்நாட்டிலேயும் நடக்கும், பாண்டிச்சேரியிலையும் நடக்கும். கர்த்தர் செய்வா, கர்த்தர் செய்வா. யாரெல்லாம் கொள்ளடிச்சு சொத்தை சேர்த்து அழிச்சிருவோம், ஜனங்களை நசிக்கிடுவோம், ஜனங்களை நாசம் பண்ணிடுவோம். இவங்க என்ன கிறிஸ்தவங்க தானே, இவங்க என்ன ஏசு ஏசுன்னு சொல்ற ஜனங்க தானே அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய காரியத்தை ஒரு நாள் குளத்துக்கு பக்கத்தில் யேசபேலின் சரீரத்தை நாய்கள் நக்கினது போல, ரத்தத்தை நக்கி சடலத்தை தின்றது போல இந்தியாவிலும் தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் அப்படிப்பட்ட கிரியை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆனா ஒரு காரியம் உண்மை, அநேக எகுக்களை கர்த்தர் எழுப்பிடுவாரு, அநேக எலிசாக்களை எழுப்பிடுவாங்க, அநேக எலியாக்கள் எழும்பிடுவாங்க. எலியாக்களும் எலிசாக்களும் எகுக்களும் மறைந்து போக மாட்டாங்க. ஆனா யேசபேல் மறைந்து போவது நிச்சயம். ஆகாப்புனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டுடும், பார்வானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டுடும், ஆமானுடைய தந்திரங்களை கர்த்தர் அபத்தமாக்கிடுவார், அகிதேல் போலவுடைய ஆலோசனை நிர்மூலமாக்கப்படும். ஆனா ஒரே ஒரு காரியம் உண்மை, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நாங்களோ சபையாய் எழுந்து நிற்கிறோம். காரணம், எங்களுடைய ராஜா வருகிறார். வாசல்களே தலை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் மகிமையின் ராஜா, அவர் மகிமையின் ராஜா, அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அதனால சொல்ற, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவருக்குள்ள இருக்கிற, அவரோடு கூட நடக்கிற. உலகத்துக்கு பைத்தியமா தான் தெரியும், சிலுவையை பற்றின உபதேசம் பைத்தியமா தான் இருக்கும். ஏன்னா அவன் கெட்டு போறவன், அதனால பைத்தியமா இருக்கும். இன்றைக்கு காலையில் ஆண்டவரத்தில் ஒரு சில காரியத்தை நான் கேட்டேன். ரொம்ப நாட்கள் கழித்து கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன். காலையில் 4:30 மணி இருக்கும். ஆண்டவர் நோடுக்கிற ஒரே 2 காரியத்தை மாத்திரம் சொன்னா, நீ நினைக்கிறது போல இனி வருகிற நாட்கள் இருக்காது. ஒரு காரியம் நடக்கும். நோவாவுடைய நாட்கள் எப்படி இருந்துச்சோ, லோத்தினுடைய நாட்கள் என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் இந்த நாட்கள் நடக்கும். அன்றைக்கு ஆண்ட்ராய்டு கிடையாது, இன்றைக்கு ஆண்ட்ராய்டு மூலமாவே நடக்கும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நடக்கும். பலவிதமான காரியங்களை கொண்டு வருவாங்க. ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வச்சு சொன்னார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைத்தது, கர்த்தருடைய கண்கள்ல இரக்கம் கிடைச்சது. லோத்துவுக்கு இரக்கம் கிடைச்சு அதை பயன்படுத்திக்கல சரியா, ஆனா நோவா அதை பயன்படுத்திக்கிட்டாரு. ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் இனி வருகிற நாட்கள் சமாதானம் உள்ளவைகள் அல்ல. எங்க போனாலும் யுத்தம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை, உபத்திரவங்கள், பாடுகள், பஞ்சங்கள், கொலை நோய்கள், நிந்தை, அவமானங்கள்
எல்லாம் எழும்பும். ஆனால் ஒடுக்கப்பட்டுருவோம் நினைக்காதீங்க. உங்களுக்காக கர்த்தர் ஒரு பேழை வச்சிருக்கிறார். அந்த பேழைக்குள்ள நீங்க போறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அந்த பேழையில ஆண்டவர் வருஷமானாலும் உங்களை போஷிக்கிறதுக்கு ஆகாரத்தை ஏற்படுத்துவார். வருஷங்களானாலும் பாதுகாக்க அவர் வல்லவராயிருப்பார். அந்த பேழைக்குள்ள பிரவேசித்திருக்கிற நீங்களும் நானும் மீண்டும் எழுப்பி வருவோம். நம்மை ஒடுக்க நினைத்த சத்துரு ஒடுங்கி போயிடுவான். ஆனா யோவாவுடைய சந்ததி பெருகும்படி உதவி செய்த தேவன் மீண்டும் கர்த்தர் நம்மை பெருக்கத்தின் ஜனங்களாய் மாற்றி இந்தியாவினுடைய மூலை முடுக்குகள் எல்லாம் சுவிசேஷத்தினுடைய சத்தம் கேட்கிற அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். அது கொண்டு போறது நீங்களும் நானும் தான். அதை கொண்டு போறது நீங்களும் நானும் தான். பேசுறவங்க எல்லாம் சீக்கிரம் மாறிடுவாங்க. ஆனா அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் மாறவே மாட்டார். அவர் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது ராஜா தன்னுடைய கடைசி நாட்கள் 1 நாளாகமம் 28:9 சொல்றார். சாலமோனை பார்த்து, என் குமாரனாகிய சாலமோனே, நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டே ஆகில் அவர் என்றைக்கு உன்னை கைவிடுவார் அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் ஆசாவுடைய காலத்துல ஜனங்களை பார்த்து சொல்றார் தீர்க்கதரிசி மூலமா. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அவரை தேடினால், அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்கள, தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? அவரோடு கூட நிலைச்சிருந்தா அவர் கூடவே கையை பிடிச்சு நடந்துட்டு வருவார். என்றைக்கு அவருடைய கையை நீங்களும் நானும் விடுகிறோமோ அன்றைக்கு ஆபத்து தொடருதுன்றதை மறந்துடாதீங்க. அநேகருடைய ஜனங்களுடைய எண்ணங்கள் எப்படி மாறி போகுது? கர்த்தரை விட்டுட்டு போயிட்டா நல்லா இருக்கலாம், கர்த்தர்கிட்ட இருந்து கொஞ்சம் மாறி போயிட்டா சுகமா இருக்கலாம். அற்புதத்துக்கு மாத்திரம் ஆண்டவர், சுகத்துக்கு மாத்திரம் தேவன். ஊழியக்காரங்க நைட்டு பகல ஜெபம் பண்ணி முழங்கால் படிட்டு கண்ணீர் வடிச்சு ஐசியூல இருக்காங்க. ஆண்டவரே சுகம் தாருன்னு உபவாசத்தோடு கெஞ்சி மன்றாடி ஜீவன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்கள் சபைக்கு வந்துட்டு பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, அதனால நான் அங்க போய் நிக்கிறேன், பிள்ளைங்க மாறணும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிற ஜனங்களை போல அல்ல. அவரை தேடிக்கிட்டே இருக்கணும், அவருக்குள்ள நிலைத்திருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் கர்த்தர் கூட வந்துகிட்டே இருப்பாரு. ஒரு காரியத்தை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும், உங்களால என்னால ஆண்டவருக்கு மேன்மல்ல, அவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் மேன்மை. அந்த கழுதை இருவழி சந்தியில கட்டி இருந்துச்சு, அது வரைக்கும் யாரும் பார்க்கல, கேட்பாரற்று கிடந்துச்சு. அதோடைய பிள்ளைகளையும் அது கூடவே கட்டி வச்சிருந்தாங்க அருவருப்பான இடத்துல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை போய் கட்ட வச்சுட்டு வா, யாருக்கு வேணும்னு கேட்டா எனக்கு வேணும்னு சொல்லு, அவன் போக விட்டுருவான் அப்படின்னு. இன்றைக்கு இருவழி சந்தியில தான் நீங்களும் நானும் கட்டப்பட்டிருந்தோம். கட்டவிழ்க்கும்படி கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வந்து கட்ட அவிழ்ச்சிட்டு வந்தாங்க. யாருக்கிட்ட கொடுத்தாங்க? சபைக்குள்ள வாசம் பண்ணுகிற கிறிஸ்தவனிடத்துல கொண்டு வந்தாங்க. அவர் அந்த கழுதை மேல என்னைக்கு ஏறி உட்கார்ந்தாரோ அதனால இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு மேன்மை. நீங்கள் நானும் நடந்து போறதுக்கு கம்பளத்தை விரிக்கிறாங்க, துணியை போடுறாங்க, வஸ்திரத்தை விரிக்கிறாங்க, மரக்கலைகளை விரிக்கிறாங்க. எதனால மேன்மை? கிறிஸ்து அந்த கழுதை மேல ஏறினதுனால அந்த கழுதைக்கு மேன்மை. அந்த கழுதை தான் நீங்களும் நானும், அவரை சுமக்கிறவர்கள் தான் நீங்களும் நானும். அது ஜீவன் உள்ள வரைக்கும் மறந்து போயிடாதுங்க. அவர் எஜமான், நான் வேலைக்காரன். அவர் எஜமான், நான் பணிவிடையாள். அவர் தோட்டக்காரர், நான் கூலிக்கு வேலைக்கு வந்திருக்கிறேன். எனக்குரிய கூலியை கொடுக்கிறார், எனக்குரிய சகல நன்மைகளையும் கொடுக்கிறார். ஒன்று மாத்திரம் நினைவில் இருக்கணும், அவர் எஜமான் என்றது மாத்திரம் மறந்தே போகக்கூடாது. அநேகர் அதை மறந்துட்டு வெளியில போன சுகமா இருக்கலாம் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சொல்லுங்க, அவர் சீர்படுத்தி சத்தத்தை உயர்த்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஏன்? அது சீக்கிரத்தில் நீங்கிடும். இந்த லேசான உபத்திரவம் அது அதிக கன மகிமைக்கு ஒப்பானது அல்ல. வைக்கோல போல பாடுகள் எழுப்பி வந்தாலும் பரலோகத்துக்கு போகிறதுக்குள்ள நெருப்பு அதை பதம் பார்த்து அது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடும். என்னோடு கூட இருக்கிறவர் தப்பிக்கொள்கிற வழியையும் போக்கையும் அதனோடு கூட எனக்காக ஏற்படுத்துவார். எவ்வளவாய் நான் நெருக்கப்படுகிறேனோ நான் ஒடுங்கி போகிறதில்லை, நான் மனம் முறிவடைந்து சோர்ந்து போகிறதில்லை. காரணம், என்னை அழைத்திருக்கிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன் அப்படின்னா அவருடைய கிருபை என் மேல இருக்கிறதுனால எனக்கு வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் பலவீனங்களை குறித்து நான் கவலைப்படுறதில்லை. எவ்வளவு வாய்ப்புகள் எல்லாம் என் மேல பெறுகிறது ஆழி பேரலை போல அதற்கு மேல அதிகமாய் கர்த்தருடைய கிருபை எனக்குள்ள வர்றதுனால என் உபத்திரவத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டல, என் போராட்டத்தையும் பிரச்சனை உபத்திரவத்தையும் பார்த்து சொல்றேன், என்னோடு கூட இருக்கிற கிறிஸ்து பெரியவர் அப்படின்னு சொல்றேன்.
ஏன்னா எனக்கு மாத்திரம் தான் தெரியும், நான் அவரோடு கூட கையை பிடிச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசாவுக்கு ஒன்றும் தெரிலங்க. 10 லட்சம் பேரோட எத்தியோப்பியனாகிய சேரா வரான். 300 ரதம், 10 லட்சம் காலாட்கள். இவங்க கிட்ட இருக்கிறது 5,80,000 பேர் தான். ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை. ஆனா ஆசா ராஜாக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், ஒரே ஒரு காரியம்தான். அந்த யுத்த களத்துக்கு ஆயத்தமாகி போயிட்டாரு. யுத்தத்துல போய் நிக்கிறாரு. எல்லாரும் யுத்தத்துல நிக்கிறாங்க அணிவகுத்து. ஆப்போசிட்ல 10 லட்சம் பேர், 300 ரதங்கள் வேற நிக்குது. ஆனா அதை குறிச்சு ஆசா என்னல, அவனுடைய கண்கள் ஒன்றை மாத்திரம் நோக்கி பார்க்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஆண்டவருடைய பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எனக்கு துணை நில்லோ, நான் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மனுஷன் என்ன அல்ல, உம்மை மேற்கொள்ள நீர் விடக்கூடாது. காரணம், யுத்தம் என்னுடையது அல்ல. சத்தமா சொல்லுங்க, யுத்தம் என்னுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. எந்த ஒரு தேவ பிள்ளைங்க கர்த்தரோடு கூட நிலைச்சிருக்கிறாங்களோ, கர்த்தரோடு கூட நடக்கிறாங்க, அவர்களுடைய யுத்தங்களும் அவர்களுடைய எல்லா காரியங்களும் அவர்களுடையது அல்ல. ஒரே ஒரு நம்பிக்கை அவர்கள் இருக்கோ, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார். ஆகையினால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாவைகளை பேஸ் பண்ண மாட்டேன். கர்த்தர் எனக்கு முன்பாக நின்று ஃபேஸ் டு ஃபேஸ் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தாவே, தேவர்களில் சத்தமா சொல்லுங்க, வானத்திலும் உமக்கு ஒப்பானவர் நிலைச்சிருக்கணும், கர்த்தரோடு கூட நிலைச்சிருக்கணும். இரண்டாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், இரண்டாவது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். முதல் வசனத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். இந்த வேத வசனத்துடைய பின்பகுதி முழுதும் வாசிச்சீங்கன்னா தெரியும். கெனசரேத்து கடல் அருகே வந்து நின்ற போது இரண்டாவது கடற்கரையில் நின்ற 2 படவுகளை கண்டார். 3வது, அப்பொழுது இந்த படவில் ஒன்றில் ஏறினார். அந்த படவு சீமோனுடையதா இருந்தது. அதை சற்று ஆழத்தில் தள்ளும்படி கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து போதகம் பண்ணினார். கவனிங்க, இந்த கடற்கரை தான் அந்த உலகம். கடற்கரை தான். அன்னைக்கு கெனசரேத்து கடற்கரையில் கர்த்தர் வந்து நின்றார். இன்றைக்கு இந்த கடற்கரை தான் இந்த உலகம். நீங்களும் நானும் வாழ்கிற இந்த பூமி, நீங்களும் நானும் தங்கியிருக்கிற ஏரியாக்கள், இந்த கடற்கரையில் நிற்கிற அந்த 2 படவு இருக்கு பார்த்தீங்களா? அந்த படவு தான் நீங்களும் நானும். இந்த படவை யார் பார்க்கிறா? கடற்கரையில் வந்து நின்று உன்னதமான தேவன் பார்க்கிறார். பார்த்தது மாத்திரம் இல்ல, அவர் நின்று அந்த படவை பார்க்கிறார். பார்த்தது மாத்திரம் இல்ல, அந்த படவுல ஒன்றுல வந்து ஏறிட்டு சொல்றாரு, கொஞ்சம் ஆழத்துல தள்ளு, அந்த படவுல நான் உட்காரணும். நல்லா கவனிங்க, இன்றைக்கு ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கை படகுல அமரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அநேக ஜனங்க விட்டு கொடுக்கிறது இல்ல. ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில வந்து கிரியை செய்யணும்னு நினைக்கிறார். அநேகர் அதை வீண் விருதாவா நினைக்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய சித்தத்துக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள கரம் பிடிச்சு அழைச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுறார். அநேகர் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது இல்ல. காரணம், கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையில வந்து நின்று கிரியை செய்யறதற்கு அநேகர் விட்டு கொடுக்கிறது இல்ல. ஆனா இரவெல்லாம் மீன் பிடிச்சு ஒண்ணுமே அகப்படாத சீமோனுக்கு தெரியும், ஐயா நைட்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், ராம் முழுவதும் பிரயாசம் எடுத்துட்டேன், சாதாரணமான ஆள் இல்ல, நான் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு எல்லாமே தெரியும், நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு, 50 வருஷம் 30 வருஷம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேன், ஆனா ஒரு மீன் கூட அகப்படல அப்படின்னு வேண்டா விதாதம் பேசிட்டு இல்ல. நான் ரொம்ப ஞானம் உள்ளவன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு படிச்சருக்கு முன்பாக பெருமை பாராட்டல. நான் படிச்சுட்டேன், PhD படிச்சிருக்கிறேன், எனக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்கு, எனக்கு எல்லா விதமான காரியமும் தேசத்துல தெரியும், அதனால நீ சொல்றதை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லல. இந்த கர்ப்பப்பையில குழந்தை நிச்சயமா தங்காது அப்படின்னு எல்லாம் நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா சீமோன் அதெல்லாம் சொல்லல, ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு, நைட் எல்லாம் ட்ரை பண்ண முடியல ஆண்டவரே, ஆயினோ வானத்தையும் பூமியை உண்டாக்கின நீர் என்பது எனக்கு தெரிஞ்சிருச்சு, உம்முடைய வார்த்தையின்படி சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுறேன்,
வலையை போடுறேன். ஏன் அப்படின்னா உட்கார்ந்தவர் உபதேசம் பண்றாரு, அந்த உபதேசத்தை கேட்கறதுக்கு சீமோனுடைய இருதயம் ஆயத்தமாயிடுச்சு. கத்தரை வச்சு எதை நீங்க மேன்மை பாராட்டுறீங்களோ அதை கத்தர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நமக்கு நம்ம வாயிலையும் ஒண்ணுமே கிடையாது. 32 பல்ல தவிர்த்து என்ன இருக்கு? ஒரு நாக்கு கொஞ்சம் உள்ள வச்சுட்டாரு, அது இன்னும் கொஞ்சம் நீளமா இருந்துச்சுன்னா நம்மள பிடிக்க முடியாது இல்லைங்களா? உள்ள வச்சு பேஸ்ட் போட்டு இருக்கிறதுக்கே பாதி பேர் பிரச்சனை பண்ணி வெளியில சுத்துறாங்க, யூடியூப்ல சுத்துறாங்க, அங்க சுத்துறாங்க, இங்க சுத்துறாங்க, முடியல. கவனிங்க, அப்ப ஆண்டவர் செய்யற காரியத்திற்கு அநேக நேரங்கள் அவருடைய உபதேசத்துக்கு நான் விட்டு கொடுக்கறது இல்ல. ஆனா பேதுரு என்ன செய்யறாரு? ஆண்டவரே எல்லாம் ஓகே தான், ஆனா நீர் சொல்லிட்டு உங்களுடைய வார்த்தையின்படி வலைய போடுறேன் அப்படின்னு நேரா படகு எடுத்துட்டு போய் ஆழத்துல, கொஞ்சம் ஆழத்துல வலைய போட்டாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் அறியாத நாட்களில் நம்ம எடுத்த பிரயாசம் முழுவதும் அதிகமா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய உபதேசத்தை என்றைக்கு நீங்க கேட்கறீங்களோ, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கிறது மாத்திரம் முக்கியம் அல்ல, நிலைத்திருக்கிறவர்கள் அந்த உபதேசத்தை கேட்கணும். அந்த உபதேசத்துக்கு யாரு செவி கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்க எடுத்த பிரயாசம் அதிக ஆழமா இருந்தாலும், அதுல ஒன்று பிரயோஜனம் இல்லாம போனாலும், கர்த்தருடைய உபதேசத்துக்கும் சத்தத்துக்கும் செவி கொடுக்கிற மனுஷன் மேல, சந்ததி மேல ஆவியும் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறவர் மாத்திரம் அல்ல, வார்த்தை வெறுமையா திரும்பாது, அது பலன் கொடுக்கிறதா மாறும். கொஞ்ச ஆழத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு 2 படகு நிரம்பத்தக்க கிரியை உண்டாக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்டு நடக்க ஆரம்பிக்கிறேன், கர்த்தருடைய சத்தம் கேட்டு நடக்க ஆரம்பிக்கிறேன். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன் தேவன், என்னை இன்றி தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்தில் கீழே பூமியிலும் பூமிக்கு ஆழ தண்ணீரிலும் எனக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை உண்டாக்காது அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை யார் ஒருத்தவங்க கேட்கிறாங்களோ, யார் ஒருத்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அந்த வசனத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து நடக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் நிலைத்திருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். காரணம், வறட்சியான காலத்திலே நான் கனி கொடுப்பேன். சத்தம் யார் சத்தம் கேட்கிறேன்? மனைவியோடைய சத்தத்தை அல்ல, புருஷனுடைய சத்தத்தை அல்ல, பிள்ளைகள் சொல்றது அல்ல, கர்த்தர் சொல்றத குடும்பமா கேட்டு நடந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரங்க சொல்றதை கேட்டு குடும்பமா நடந்திருக்கிறோம். அதனால எனக்கு தெரியும் கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். போனது வேணா நீங்களா இருக்கலாம், ஆனா கூட நிக்கிற படகையும் கர்த்தர் நிரம்ப பண்ணுவார் உங்க மூலியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த நாட்கள்ல ஜனங்களுக்குள்ள கர்த்தருடைய உபதேசத்தை கேட்கறதுல கொஞ்சம் கஷ்டம். அந்த ஜனங்களை மாத்திரம் நான் காட்டி கொடுத்துறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேலின் புஸ்தகம் என்னோடு கூட கொஞ்சம் சீக்கிரமா திருப்பி கொள்ளுங்க. 1 சாமுவேல் 8வது அதிகாரம். ஜனங்க எப்படிப்பட்ட சிந்தையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்பதை மாத்திரம் காட்டி கொடுத்துறேன். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 6வது. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. போதும் கவனிங்க. முதலாவது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கிருபையா நடத்தி கொண்டு வந்து அழகா அவர்களுக்கு ஏற்ற எல்லா நன்மையும் செய்து கர்த்தரே அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார். ஆனா இப்ப ஜனங்க என்ன கேட்கிறாங்க? ஐயா, நீர் ஆண்டதெல்லாம் போதும், நீர் உம்முடைய நியாயாதிபதிகளை வச்சு எங்களோடு பேசினதெல்லாம் போதும், இப்ப எங்களுக்கு என்ன வேணும்? எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜா வேணும். நல்லா கவனிங்க, இன்றைக்கு அநேக ஜனங்க கர்த்தருடைய உபதேசத்தை கேட்காம போகிறதுக்கு மிக முக்கியமான காரியம், கர்த்தர் தங்களோடு பேசுகிறது அநேகர் விரும்புறது இல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரங்க பேசுகிறத அநேகர் விரும்புகிறது இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு அநேகர் செவி கொடுக்கிறத விரும்புறது இல்ல. அதனால தான் என்ன நடக்குது? கர்த்தர் வந்துட்டாரு பாளையத்தில் அப்படின்னு பயங்கரமா ஆர்ப்பரிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்களை போல. உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னு. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறதுல, அநேகருடைய கூட்டங்கள்ல, அநேகருடைய பிரசங்கங்கள்ல, அநேகருடைய ஊழியத்தின் பாதையில், அநேகருடைய குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் வந்துட்டாங்கன்னு ஆர்ப்பரிச்சு பயங்கரமா லைட்டை போட்டு அங்க இங்க பயங்கர சத்தம் கொடுக்கறாங்க எக்ஸ்பென்சிவா. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் இல்ல. ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் என்றைக்குமே ஆர்ப்பரிப்புகள் மத்தியில அப்படியே வர ஆண்டவர் கிடையாது. அவர் பூட்டி இருந்தாலும் அந்த அறை வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சாருன்னா அவர் சாதாரணமா கிரியை ஏற்படுத்துவார், அவர் சாதாரணமா கிரியை உண்டாக்கிடுவார். பார்வோனுடைய ரத சக்கரங்களுடைய அனல் பறக்குகிற அந்த சத்தத்துக்கு நடுவே கர்த்தர் கிரியை செய்றவர் கிடையாது. ராம் முழுவதும் கீழ்காற்று அனுப்பி அழகா கடலை பிளந்து நடத்தி கொண்டு போய் அந்த சத்தத்தை கொடுத்து உனியும் உள்ள சபமா மாத்துறதுக்கு தான் அவர் வல்லமை உள்ளவர். அவனிங்க சத்தத்துல கர்த்தர் கிரியை செஞ்சிட மாட்டாரு. அநேகர் நினைச்சுக்கிறாங்க
ஆனால் கர்த்தர் ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் கிரியை செய்வார். காரணம், இன்னைக்கு அநேக ஜனங்க கர்த்தர் பேசுறது பிடிக்கலங்க. நான் கண்ணீரோடு சொல்கிறேன், அருமையான தேவ மனுஷனை வச்சுட்டு சொல்கிறேன். அநேக ஊழியக்காரங்களுடைய இருதயம் ஏன் தெரியுமா ரொம்ப பாதிக்கப்படுது? சீக்கிரத்தில் ஏன் தெரியுங்களா அநேக ஊழியக்காரங்க மறித்து போயிடுறாங்க. ஜனங்களை குறித்த பாரம் உள்ளுக்குள்ளே வந்து வந்து வாட்டுறதுனாலே அவங்க வாழ்க்கை போயிடுது. ஐயோ இவ்வளோ ஊழியம் செய்தனே, இவ்வளோ பிரயாசம் எடுத்தனே, இந்த ஜனங்க மாறாமல் இருக்காங்களே, இந்த ஜனங்க இப்படி மாறிட்டாங்களே, இந்த ஜனங்க இப்படி மாறிட்டாங்களே. அடுத்து இந்த ஜனங்க என்ன சொல்கிறாங்க? 7வது வசனத்து கடைசி பகுதி, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார். 2வது அவங்க என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் அவங்கள ஆள்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அடுத்தது 3வது காரியம் 19வது வசனம், ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் எங்களுக்கு ராஜா வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது காரியம் என்ன? ஊழியக்காரங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. அடுத்தது பாருங்களேன் 20வது வசனம், சகல ஜாதிகளையும் போல நாங்களும், சத்தமா சொல்லுங்க, சகல ஜாதிகளையும் போல. முதல் காரியம், ஆண்டுடைய சத்தத்தை கேட்காத ஜனங்க விலகி போறதுக்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு விருப்பம் இல்லை. 2வது, கர்த்தர் அவர்களை ஆளுகிறது அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. 3வது, கர்த்தருடைய தேவ ஊழியர்களும் தேவ மனுஷர்களும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி அன்பு செலுத்துறது அவங்க விருப்பப்படுறது கிடையாது. கடைசியா எல்லாரும் போல நாங்களும் இருப்போம், அதனால நாங்க போறோம், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைங்க, கர்த்தருடைய சத்தம் கேட்க விலகுகிறவர்களோ, கர்த்தர் ஆளுகிறதை அருவருப்பா எண்ணுகிறவர்களோ, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஊழியர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் பின்வாங்கி போகிறவர்களோ, கர்த்தர் எவ்வளவாய் அன்பு செலுத்தினாலும் அதற்கு விலகி விலகி ஓடி போறது மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு என்ன இருக்கு? மற்றவர்களைப் போல நான் இருக்கணும், மற்றவர்களைப் போல நான் இருக்கணும் என்ற எண்ணத்தை உள்ளுக்குள்ள வைத்துக்கொண்டு யார் ஒருவர் விலகி போகிறார்களோ, நீங்க புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய உபதேசத்தை கேட்கிறவர்களுக்கு மனம் இல்ல, கர்த்தர் அவர்களுக்குள்ள இல்லை. விளங்குது நான் சொல்றது உங்களுக்கு? ஆனா ஒரு காரியம் சொல்லட்டுமா, என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? பக்கத்துல கைப்பிடிச்சு, நீதிமான் என்ன தயவாய் கொட்டுறது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும், கொட்டும் போது வலிக்கும் தான், ஆனா நான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு போல உயருவேன். என் கொம்பு அந்த எண்ணெயில காண்டாமிருக கொம்பை போல உறுதியாயிடும். அதனால நான் முதிர் வயதிலும் கனி தந்து கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு செழிப்பா இருப்பேன், எனக்கு எந்த வியாதியும் வராது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா கொழுத்த கன்றுகளை போல கர்த்தர் என்ன வளர்ப்பார். முதல்ல அவருக்குள்ள நிலைச்சிருக்கணும், அவருடைய உபதேசத்தை கேட்கணும். கடைசி வசனத்தை மாத்திரம் சொல்லி ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். மறுபடியும் வாசிங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். 1 கொரிந்தியர் 4:15-16 வாசிச்சிருங்க. தகப்பன்மார் இல்லையே, சுவிசேஷத்தினால் ஆகையால் புத்தி சொல்லுகிறேன். கவனிங்க, 3வது நம்ம செய்ய வேண்டிய காரியம் கிறிஸ்துவ பின்பற்றணும், நிலைச்சிருக்கணும், அந்த உபதேசத்தை கேட்கணும், அதோடு போகக்கூடாது. பேதுரு சொல்றாரு பாத்தீங்களா, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்ப. நான் பாவியான மனுஷன் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், பரவாயில்லப்பா, நீ பாவின்னு எனக்கு தெரியும், நீ பலவிதமான காரியத்தில் அடிப்பட்டவன் எனக்கு தெரியும், உன் வாழ்க்கையில கஷ்டம் போராட்டம் பிரச்சனை உபத்திரத்துல மாட்டி இருந்தவங்க எனக்கு தெரியும், உன் வேதனை நைட்டெல்லாம் தலையணிய நீ கண்ணீரால நினைக்கிறன்னு எனக்கு தெரியும், என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நீ அழுகிறது தனியா எனக்கு தெரியும். ஆனா நான் இன்றைக்கு வாழ்க்கையை சேஞ்ச் பண்றேன். இது முதல் இதுவரைக்கும் நீ மீனை தான் பிடிச்சிட்டு இருந்த வலையை போட்டு இது முதல் மனுஷனை பிடிக்கிறவன் அவனை மாத்துவோம் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு செஞ்ச ஒரு காரியம், சரியாண்டவரே ரொம்ப சந்தோஷம், உம்முடைய ப்ராபசிக்காக ரொம்ப நன்றி, உம்மை நான் ரொம்ப நேசிக்கிறேன், எப்போ வந்தாலும் இப்படி வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. எல்லாவற்றையும் விட்டுட்டு, தங்கள் வலைகள் எல்லாம் விட்டுட்டு, பிடிச்ச மீன்களை எல்லாம் விட்டுட்டு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான், கர்த்தர் கொடுத்த நன்மை தான்,
ஆனா இதுக்கு மேல உன்னை வச்சுட்டாரு. அதனால இது முக்கியம் கிடையாது, இது பூமிக்குரியது, சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் கழிஞ்சு போயிடும். ஆனா இதற்கும் மேல உன்னை என்ன அதிபதியா மாத்தி வச்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து கொள்றதுக்கு ஆசையா ஒரு கையை பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே போனதுனால என்ன நடந்துச்சு? அவர் மரிச்சு உயிரோடு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த வார்த்தை நிறைவேறினது மாத்திரம் அல்ல, அந்த நிழல் கொண்டு கூட அநேக ஜனங்கள் சுகம் ஆகும்படி வேண்டி நிற்கிறாங்க. ஐயா, மொட்டை தலை தான், சாதா ஒரு அங்கி தான். ஆனா ஒரே ஒரு காரியம் உண்மை, ரொம்ப நெளிஞ்சு போன உடம்பு தான், வியாதி உள்ள சரீரம் தான் எலிசாக்கு. ஆனா எலிசாக்கு தெரியும், என் சரீரம் தான் உள்ளுக்குள்ள வியாதி, என் தோற்றம் தான் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நான் செத்தே போனாலும் என் எலும்புகளுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மரிச்சு போயிருக்கிற சடலத்தை எழுப்பும். காரணம், நான் கிறிஸ்துவோட உபதேசத்தை கேட்கிறவன்ல, அவருக்குள்ள நிலைச்சிருக்கிறோம் மாத்திரம் அல்ல, அவரை பின்பற்றுகிறதுனால எது வரைக்கும் கல்லறைக்கு போற வரைக்கும் நான் பின்பற்றுவேன். நான் போய் கல்லறையில சேர்ந்தாலும் என் எலும்பு சொல்லும், அநேக எலும்புகள் பக்கத்தில் இருந்தாலும் ஒரு எலும்பு காட்டி கொடுக்கும், இதுதான் எலிசாவுடைய எலும்பு அப்படி. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு எப்போதுமா காட்டி கொடுக்கும். ஜீவனுள்ள நாள் வரைக்கும் கிறிஸ்து உள்ள இருக்கிறத ஜனங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றேன். ஏன் பின்பற்றணும்? பவுல் சொல்றாரு, உங்களை நான் சுவிசேஷத்தினால பெத்துட்டேன், உங்களை சுவிசேஷத்தினால பெற்றிருக்கிறோம் ஊழியத்துல. அதனால சொல்றேன், உங்களுக்கு உபாத்தியர்கள் இருக்கிறாங்க அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்க. ஆனா தகப்பன்மார் என்ன போல யாரும் கிடையாது. அதனால நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். நீங்க என்ன பின்பற்றுனீங்கன்னா பரலோகத்துக்கு எல்லாரும் ஒண்ணா போயிடலாம். ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே ஆழ தண்ணீரிலோ இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமத்துல பரலோகம் போக முடியாது. அநேகர் நினைக்கிறாங்க இயேசுவும் ஒரு தெய்வம் அப்படின்னு. நோ, நெவர். இயேசுவும் ஒரு தெய்வம் அல்ல, இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம். இந்த கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது பரலோகத்துக்கு போகிற வழியை காண்பிக்கிற ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு முன்பாக யார் ஒருத்தவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த சிலுவைக்கு நேராக நான் பின்பற்றி வருகிறேன், சிரேனே ஊரானாகிய சீமோனை போல நானும் தோள் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன், யார் ஒருவர் சிலுவையை பிடித்துக் கொண்டு அவர் பின்னாடியே போறாங்க கொள்கதா வரைக்கும் ஒரு காரியம் நம்பிக்கை உண்டு, பரலோகத்தில் அவர்கள் வலது பாரிசு இடது பாரிசு அமருவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்.